காந்திபுரத்தில் உள்ள பிரபல பிரியாணி கடை பிரியாணியில் பூச்சி இருந்ததாக வீடியோ வைரலான விவகாரம் தொடர்பாக வீடியோ எடுத்த நபர் அவராகவே பூச்சியை போட்டு நாடகம் ஆடுவதாக கடை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரியாணி கடை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள சிசிடிவி காட்சியில் மேஜை கீழிருந்து எடுத்து போடுவது போல் பதிவாகியுள்ளது. ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை காந்திபுரத்தில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் பூச்சி இருந்ததாக வீடியோ வைரலானது குறித்து ஆன்மீக செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சார். அதாவது கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலை 11வது வீதியில் உள்ளது SS ஹைதராபாத் பிரியாணி கடை. நேற்று ஒருவர் வாங்கிய பிரியாணியில் பூச்சி இருந்ததாக அதனை கண்டு அந்த வாடிக்கையாளர் அது குறித்து கடை ஊழியர்களிடம் கேட்டதாகவும் செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. மேலும் அதில் அவர் கூறும்போது ஏற்கனவே ஒரு முறை வாங்கிய போது பூச்சி இருந்ததாகவும் ஊழியர்களிடம் இது குறித்து கேட்டபோது மீண்டும் இந்த பூச்சி இருந்ததை பார்த்து தற்போது அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் அந்த கடையில உணவு அருந்தும் சிறுவர்களை அழைத்து செல்லும் பெற்றோர் குழந்தைகளுக்கு அந்த உணவை பார்த்து சாப்பிட கொடுக்குமாறும் பதிவு செய்திருந்தார். இந்த காட்சிகள் நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில தற்பொழுது அவர் உணவு அருந்த வரும்போது அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த ஹோட்டல் நிர்வாகம் வெளியிட்டுள்ளனர். அதில் 4 பேர் உணவு அருந்தி கொண்டு உள்ளனர். அதில் 2 வாலிபர்கள் 2 பெண்கள் அமர்ந்து உணவு அருந்துவது போலும். ஒருபுறம் இருந்த இருவர் கைகளில் மேஜைக்கு அடியில் வைத்து ஏதோ பேசிவிட்டு பின்னர் அவர் அருகே இருந்த பெண் ஒருவர் கையில் இருந்த தட்டில் ஏதோ போடுவது போன்ற காட்சியும் பதிவாகி உள்ளது. அதனை அவர் அருகே இருந்த வாலிபர் வீடியோ எடுத்த காட்சிகளும் அதில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. அதன் பின்னர் அந்த வாலிபர் அங்கு ஹோட்டலில் இருந்த ஊழியர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செல்வது போன்ற காட்சிகளும் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து அந்த ஹோட்டல் ஊழியர்கள் கூறும்போது அந்த நபர் அவராகவே பூச்சி எடுத்து பிரியாணி தட்டில் போட்டு கடையின் பெயருக்கு பங்கம் விளைவிப்பதாக SS பிரியாணி நிர்வாகத்தினர் தற்போது விளக்கம் அளித்துள்ளனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.